உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். எப்படியாவது தானாவை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க. அது முடியலன்னா உங்க முகத்தை எனக்கு காட்டாதீங்க. முத்துவா சொல்றா முத்து. பாஸ்கரண்ண, நான் என்ன வேலை செஞ்சேன்னு தெரிஞ்சா சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிச்சிருவேன். அண்ணா, தனப்பிரவை பத்தி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அத கேட்டனா நீ டான்ஸ் ஆடுவ. அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சபாஷ், அப்படி போடுறா சிங்க கொட்டி. சார், நீ ஒரு வேலை பண்ணு, உடனே கிளம்பி பிரபு வீட்டுக்கு வந்துடு. ஆமா, இப்போ எல்லா உண்மையும் தெரிய வரும். யாரோட நெட்வொர்க் ஒர்க் அவுட் ஆகும், யாருது ஆகாதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முத்து வரான். அம்மா, இது கனவில்ல, சத்தியமா நான் சார பாத்திருக்கேன். என்னையும் சாரையும் சேர்த்து வைக்கதானே நீ என்ன இங்க வர வச்சிருக்க. அப்புறம் எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுமா? நான் அவரோட குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு, அவரோட முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அம்மா, எனக்கு நல்லா தெரியும் சார் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. இந்த கோயில் சுற்றுப்புறத்துலதான் இருக்காரு. என் புருஷனை என் கண்ணுக்கு காட்டுமா, என்னையும் அவரையும் சேர்த்து வைமா. தனா, தர்மச்சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்கே தங்கலாம். கூட்டத்தோட போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தனியா போறது ஆபத்து. வாங்க. இடது பக்கம். மன்னிக்கணும், நான் கொஞ்சம் அவசரமா போய்கிட்டு இருந்தேன். இல்ல பரவாயில்ல. இவருக்கு என்னாச்சுமா? இவரு ஒரு கார் விபத்துல கண் பார்வையை இழந்துட்டாரு. ஓ, இங்க பாருமா, ஒன்னும் பரவாயில்ல. பவானி தாயோட தரிசனத்துக்கு வந்திருக்கல்ல, எல்லாம் சரியாயிடும். ஆரத்தி கொடுக்க போறோம். ரொம்ப அருமையான நேரம். வாமா, நீ வந்து ஆரத்தி எடுத்துக்க. வாப்பா, வந்து ஆரத்தி எடுத்துக்க. அந்த தாயோட கட்டளை இல்லைன்னா உன்னால இங்க வந்திருக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய வேண்டுதலை ஏதோ ஒன்ன அந்த தாய் நிறைவேற்ற போறா, உன்னை ஆசீர்வாதமும் பண்ண போறா. தனா, ஆரத்தி முடிகிற வரைக்கும் நம்ம எங்கே தங்கலாமா? வாமா, நீயும் வாப்பா, வா. நான் இங்கே இருக்கேன், நீ வேணும் மேல போ. இல்ல தனா, நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நானும் உங்களோட இங்கே நின்னுக்கிட்டே தாயோட ஆரத்திய பாக்குறேன். இந்த பூஜை, ஆரத்தி, ஆசீர்வாதம் இதையெல்லாம் நான் எப்பவும் நம்பினதே இல்லை. ஓ, முன்னாடி நான் என்னைக்கும் தலை வணங்கினதே இல்லை. ஆனா ஒருத்தர் என்ன தலை வணங்க வச்சாங்க. நீ இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சதும் எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்ட. இன்னைக்கு அவ எங்க இருக்கான்னே தெரியல. ஆனா நிச்சயமா எங்க இருந்தாலும் என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பா. உன்னுடைய சக்தி மேல அவளுக்கு நம்பிக்கை அதிகம். பாவம், அவ என்ன அவஸ்தைப்படுறாளோ, எங்க இருக்காளோ. ஒரு நல்ல மனுஷிய தன் காதல் கிட்ட இருந்து தன்னை பிரிக்கிறதுல
உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இது உன்னோட சக்திக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, தோல்வி. தோல்வி. அவள் ஒரு தொடர் கதை.